பேசு தமிழா பேசுகிறவர்களுக்கு வணக்கம். ட்ரம்புக்கு மண்டை சூடு ஏறி போய் என்ன பேசுறோம்னு தெரியாம கண்ட மேனிக்கு உளறிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நான் வந்து மோடிக்கு ஃபோன் பண்ணி உன் மேல டாரிஃப் போடுறேன் பாத்துக்க அப்படின்னு மிரட்டிட்டேன். மிரட்டினதுக்கு அடிபடிஞ்சு அவர் வந்து 6 மணி நேரத்துல போற நிறுத்திட்டாரு. என்னோட வலிமை என்னன்னு தெரியுமா அப்படின்னு பேசினது அந்த வீடியோ கிளிப்பிங் நாடு முழுக்க ஏன் உலகம் முழுக்க வைரலா போயிட்டு இருக்கு. A very terrific man, Modi of India. And I say, what's going on with you in Pakistan? Then I'm talking to Pakistan on trade. I said, what's going on with you in India? And the hatred was tremendous. Now, this has been going on for a hell of a long time, like sometimes with different names for hundreds of years. But I said, what's going on? I said, I don't want to make a trade deal. No, we want to make a trade deal. I said, no, I don't want to make a trade deal with you. You're going to have a nuclear war. You guys are going to end up in a nuclear war. And that was very important to them. I said, call me back tomorrow, but we're not going to do any deals with you, or we're going to put tariffs on you that are so high. You were there, Howard, right? Yeah. You're going to put tariffs on you that was so high, I don't give a damn. Your head's going to spin. You're not going to end up in a war. Within about 5 hours, it was done. It was done. Now, maybe it starts again. I don't know. I don't think so, but I'll stop it if it does. இது எவ்வளவு பெரிய பொய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பாராளுமன்றத்திலே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாச்சு. நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல போர் நிறுத்தத்துக்கு முன்ன பின்ன ட்ரம்போட கால் வரவே இல்லை என்பது அதிகாரப்பூர்வமாக பார்லிமெண்ட்ல ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு. सर मैं उनको कहना चाहता हूं वो कान खोल के सुन ले कि 22 अप्रैल से 16 जून तक एक भी फोन कॉल प्रेसिडेंट ट्रंप और प्राइम मिनिस्टर मोदी के बीच में नहीं. There was no phone call between them அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. பிரதமர் மோடியும் துனியா கே கிசி பி நேதானே, அதாவது உலகத்துல எந்த தலைவனும் இந்தியாவை போர் நிறுத்த சொல்லவில்லை, இந்தியா அடிபணியவில்லை என்று சொல்லிட்டாரு. இருந்தாலும் ட்ரம்புக்கு மேபி பாகிஸ்தானுடைய தூண்டுதலா இல்ல மண்டை சூடு ஏறி போய் மண்டை குழம்பி போய் மூளை வந்து சரியா வேலை செய்யாம போய் இப்படி பேசிட்டு இருக்காரா, இல்லனா இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமையா என்றுதான் தெரியவில்லை. அவருக்கு உள்நாட்டுல மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அமையும். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரம்போட அப்ரூவல் ரேட்டிங் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. ட்ரம்புக்கு எதிரான டிஸ்அப்ரூவல் ரேட்டிங் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் நிறைய சர்வே நிறுவனங்கள் சர்வே நடத்திட்டு இருக்காங்க. ட்ரம்புக்கு எதிரான அதிருப்தி அலை அமெரிக்காவில் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு என்று வார்ன் பண்ணியிருக்காங்க. நீங்க டாரிஃப் என்று உங்களுடைய ஈகோக்காக மற்ற நாடுகள் மேல டாரிஃப் போட்டு அது மூலமாக பாதிக்கப்பட போது அமெரிக்கர்கள் தான். அவங்களுக்கு ஆண்டுக்கு சராசரியாக எவ்வளவு வரியாக டாக்ஸாக பே பண்ணணுமோ அதை விட குறைந்தபட்சம் $2000 வரியாக மட்டுமே அதிகமாக பே பண்ண முடியும் அமெரிக்கர்கள். அப்போ அவர்களுக்கு இயல்பாகவே ட்ரம்ப் மேல கோபம் வருவது இயல்பு தானே. இத ட்ரம்ப் சொன்னா பரவாயில்லைங்க. ட்ரம்ப் அங்க சொல்றாரு, அடுத்த செகண்ட் ராகுல் காந்தி பீகார் யாத்திரையில ட்ரம்ப் மோடி கிட்ட சொல்றதா ஆக்ஷன் பண்ணி காட்டுறாரு. கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகம் இல்லாம மரியாதை என்னன்னு தெரியாம மோடி கேளு அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாராம். அதை வந்து ராகுல் காந்தி மேடையில சொல்றாரு. மோடியும் ட்ரம்ப் என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது மிமிக்ரி பண்ணி காட்டுறாரு. அதுவும் நம்ம வந்து தமிழ்ல வந்து நீங்க வாங்க போங்க என்று மரியாதை தான் பேசுவாங்க அரசியல் தலைவர்கள். அதுவும் நாட்டினுடைய பிரதமரை மோடி நீ வா போ அப்படின்னு பேசியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் மேடையில. ट्रंप ने आज कहा कि जब हिंदुस्तान पाकिस्तान का युद्ध हो रहा था मैंने फोन उठाया और नरेंद्र मोदी से कहा कि सुन ये जो तू कर रहा है इसको 24 घंटे के अंदर बंद कर. और नरेंद्र मोदी ने 24 घंटे में नहीं 5 घंटे में सारा का सारा रोक दिया. இதனாலதான் காங்கிரஸ் கட்சி இந்த ஜென்மத்தில் இல்ல இன்னும் 7 ஜென்மத்திற்கும் எத்தனை முறை ராகுல் காந்தி பிறந்து வந்தாலும் சரி இங்கு அவர்களால ஆட்சி அமைக்கவே முடியாது. அதை ஆட்சி அமைக்கிறத விடுங்க, கனவு கூட காண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எட்டாக்கனியாக இருப்பதற்கு காரணம் ராகுல் காந்தியோட திமிரு பிளஸ் பொய் மேல பொய், அவருடைய இந்த ஜாதிய மைண்ட் செட், ஜாதி வெறி உச்சம் தான் ராகுல் காந்தி. இதை தவிர ராகுல் காந்தி பீகார்ல என்ன சொல்றாரு பாருங்க, the votes of alive has been removed, அதாவது உயிரோடு இருக்கிறவங்களுடைய ஓட்டெல்லாம் லிஸ்ட் தூக்கிட்டாங்க அப்படின்னு கிளைம் பண்றாரு. ஒன்னா only the votes of Dalits, ஆதிவாசிஸ், EBCs, OBCs இவங்களோட ஓட்டு மட்டும் தான் தூக்கி இருக்காங்களாம். जिंदा लोगों को मार दिया और आप देखिए किसको मार रहे हैं, आप देखिए किसका वोट कट रहा है. मैं आपको बताता हूं, दलितों का वोट कट रहा है, पिछड़ों का वोट कट रहा है, ईबीसी का वोट कट रहा है, अल्पसंख्यकों का वोट कट रहा है. मतलब हिंदुस्तान के गरीब लोगों का वोट कट रहा है. अंबानी का नहीं कट रहा,
अदानी का नहीं कट रहा। இது ராகுல் காந்தி பத்தி எவ்வளவு முறை நம்ம பேசினாலுமே அவ்வளவு முறையும் ஒரே மாதிரியான ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு அது எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஒரு வீட்டுக்கு போய் நீ ஓபிசியா நீ எஸ்சியா நீ எஸ்டியான்னு கேட்டு ஓகே உங்களுடைய ஓட்டை நான் தூக்குறேன் அப்படின்னு தூக்குவாங்களா? இல்லனா எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு இந்த லிஸ்ட்ல கூடிய இபிசி ஓபிசி எஸ்சி எஸ்டி ஓட்டா நான் தூக்குறேன் அப்படின்னு தூக்குவாங்களா? அறிவு இருக்கிறவ லாஜிக் இருக்கிறவ அப்படி பேசுவானா? பட் அகைன் நான் சொல்ற மாதிரி ராகுல் காந்திக்கு அறிவு நிறைய இருக்கு. ஆனா அவருடைய ஃபாரின் மாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் தான் இவர் இப்ப ஆடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நல்லாவே தெரியும் மோடி அரசாங்கத்தினுடைய ஒரு ராக் சாலிட் சப்போர்ட்டாக இந்த எல்லா கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. எல்லா கம்யூனிட்டிஸ் இபிசி ஓபிசி எஸ்சி எஸ்டி என்று எல்லா கம்யூனிட்டிஸுமே நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ஆதரவாளர்கள். அவங்கள்ட்ட போய் உங்களை டார்கெட் பண்றாங்க திரும்ப 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 சொன்னா அப்படியாவது மோடி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அவங்களை பிரித்து விட முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாரு. இதுக்கு முன்னாடி பட்ஜெட் கிண்டிட்டு இருக்காங்க. பட்ஜெட் அல்வா கிண்டுவாங்கல்ல, அந்த அல்வால எவ்வளவு அதிகாரிகள் ஓபிசி, எவ்வளவு அதிகாரிகள் எஸ்சி, எவ்வளவு அதிகாரிகள் எஸ்டி அப்படின்னு கேக்குறாரு. இதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எவ்வளவு அதிகாரிகள் எஸ்சி எவ்வளவு அதிகாரிகள் எஸ்டி அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஜாதி வெறி மைண்ட் செட் நம்ம கிட்ட கிடையாது. இது போன்ற வெறுப்பு பேச்சுகள் ஒரு சமுதாயத்தை இன்னொரு சமுதாயத்துக்கு எதிராக தூண்டி விடுமா தூண்டி விடாதா? அவர் அது மட்டும் சொல்ல நரேந்திர மோடி वोट चोरी करता है, वोट चोरी பண்ணி தான் அவர் ஜெயிக்கிறாரு என்று பகிரங்கமா சொல்றாரு. और अच्छी तरह सुनिए, नरेंद्र मोदी वोट चोरी करके चुनाव जीतता है। नरेंद्र मोदी वोट चोरी करके, वोट कटवा के, वोट बढ़ा के चुनाव जीतता है और नरेंद्र मोदी और अमित शाह की मदद हिंदुस्तान का इलेक्शन कमीशन करता है। இதை தவிர ராகுல் காந்தியினுடைய இந்த பொய்கள்லாம் இருக்கு இல்லையா, பொய்களை அம்பலப்படுத்தும் விதமாக காமன் சிட்டிசன்ஸ் நம்ம ஊர்ல டீ கடை பெஞ்சில் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஊர்ல உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட போய் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்க, இந்த ஓட் சோரி அப்படிங்கிறாங்க இல்லையா, அதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அது என்னங்க ஓட் சோரி, முன்னாடி எல்லாம் நாங்க பாத்தீங்கன்னா பூத் கேப்சரிங் பண்ணுவோம், இந்த ஓட்டிங் பூத் இருக்கு இல்லையா அதை கேப்சர் பண்ணி கள்ள ஓட்டு போடுவோம், அவன் எந்த பார்ட்டிக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு தான் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. चोरी नहीं हो रहा है वोट का बाबा, नहीं हो रहा है। पहले होता था, पहले बूथ लूट होता था, हम ही लोग लूटते थे, हम आप खुद लूटे थे बूथ। किसके लिए? उस समय कांग्रेस के लिए कांग्रेस के लिए वोट लूटते थे। हाँ, पहले लूटते थे कांग्रेस के लिए। நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டே வரோம். ராகுல் காந்தி ஒரு பக்கம் அவருக்கு இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த அந்நியன் மாதிரி ஒரு பக்கம் அந்நியனாக, ஒரு பக்கம் அம்பியாக, ஒரு பக்கம் இந்த ரெமோவாக அப்படி மாறி மாறி வர்ற மாதிரி அவருக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு. ஒன்னு த டேஞ்சரஸ் சைட் ஆஃப் ராகுல் காந்தி, அது இந்த நாட்டில் குழப்பத்தை விளைவிப்பதற்காக அவங்க செய்யக்கூடிய சதி. ரெண்டாவது ஒரு காமெடி ராகுல் காந்தி, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியன், பஃபூன் மாதிரி பிஹேவ் பண்ணுவாரு. நேத்திக்கு மைக்க பிடிச்சு நைட்டு பேசுறாரு, எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க, நைட் வந்திருக்கீங்க, அதுவும் சூரிய வெளிச்சத்துல வந்திருக்கீங்க, இன் சன்லைட் வந்திருக்கீங்க, அது நைட்டு சூரிய வெளிச்சத்துல வந்திருக்காங்களா, தேங்க்யூ ஃபார் கம்மிங். आप सब यहाँ आए, रात के समय आए, बारिश में आए, धूप में आए, आपने इतनी मदद की हमारी, इतना प्यार दिया, इसके लिए दिल से आपको धन्यवाद. இந்த மாதிரி ஒரு காமெடி பண்றவர் தான் ராகுல் காந்தி. இவரை கொஞ்சம் எங்க சீரியஸா எடுத்துக்கணும், எங்க சீரியஸா எடுத்துக்க கூடாது என்ற ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். இதே மாதிரி தான் இன்னொரு காமெடிய இந்த ஓட் அதிகார யாத்ரான்னு ஏதோ போறாருல, அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாரு, நரேந்திர மோடி இந்த ஓட் டெலிஷன் பண்றாருல, ஓட் சோரி எதுக்கு பண்றாரு தெரியுமா, அதானியை ஹெல்ப் பண்றதுக்கு, அதானிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஓட்டெல்லாம் திருடி ஏதோ பண்ணிட்டு இருக்காராம். இந்த மாதிரி ஒரு காமெடியான ஸ்கிரிப்ட அவருக்கு யார் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. உண்மையிலேயே எழுதி கொடுக்குறாங்களா இல்ல இந்த பாலக் புத்தி என்று கலாய்ச்சாரு நரேந்திர மோடி அவர்கள் ராகுல் காந்தியை பார்த்து, அது ஒரு குழந்தை, சிறு குழந்தை என்று, இல்லைன்னா இன்னுமே அந்த பாலக் புத்தி மாதிரி தான் இருக்காரா என்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளேதான் கேட்டுக்கணும். கேட்டு என்ன பிரயோஜனம், அவர் திருந்துற மாதிரி இல்லையே. சோ நரேந்திர மோடி அரசாங்கத்தை குறை சொல்ல எதுவுமே இல்லாம கடைசியில இந்த லாஸ்ட் ரெசார்ட்டா என்ன பண்ணிருக்காங்க, ஓட் சோரி அப்படிங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க. இதுல நிறைய எக்ஸ்போஸ் ஆகிட்டும் இருக்காங்க. காங்கிரஸ் ஒர்க்கர்ஸே இல்ல நாங்க பழைய காலத்துல பூத் கேப்சரிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு போட்டு கொடுத்ததுல இருந்து அங்க ட்ரம்ப் ஊதுறாரு, அதுக்கு ராகுல் காந்தி ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த டான்சிங் டு த டியூன்ஸ் என்று சொல்லுவாங்க, எப்படி எல்லாம் வாசிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறது. ராகுல் காந்தி ட்ரம்ப்பை கூப்பிடும் போது பிரசிடென்ட் ட்ரம்ப் அப்படின்னு குறிப்பிடாரு, ஏதோ இந்த தேசத்துக்கு அவர் பிரசிடென்ட் மாதிரி. பிரசிடென்ட் ட்ரம்ப் கரெக்டா சொல்லியிருக்காரு, பிரசிடென்ட் ட்ரம்ப் அப்படின்னு பேசுவாரு. ட்ரம்ப் ஏதாவது சொல்லிட்டா 5 போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இந்தியாவோட 5 போர் விமானங்கள் தான் வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு அசம்ஷனுக்கு இவர் பேசிட்டு இருப்பாரு. இந்தியாவோட போர் விமானங்கள் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க மோடிஜின்னு கேள்வி கேட்பாரு. அங்க ட்ரம்ப் நான் போன் பண்ணி டாரிஃப் போட்டுருவேன்னு மிரட்டிட்டு மோடி அதுக்கு அடிபணிச்சிட்டாருன்னு கிளைம் பண்ணாருன்னா இவர் இன்னைக்கு ஸ்டேஜ்ல அதை பேசிக்கிட்டு இருக்காரு. சோ உண்மையிலேயே ராகுல் காந்தியோட விசுவாசம் யாருக்கு அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வச்சுக்கலாம். ராகுல் காந்தி போன்றவர்களை தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு வீடியோ பார்த்தாது 2 வீடியோ பார்த்தாது அவங்க மக்கள் மத்தியில குழப்பத்தை விளைவிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அதை முறியடிக்க வேண்டிய நம்மளுடைய கடமை. தொடர்ச்சியாக என்னுடைய சேனலோட இணைந்தீர்கள், அந்த கடமை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாத்திரம்.